என் டைரி கிடைச்சிருச்சு. என்னது கையில டைரியோட சுத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னது அது? அட என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, இது சாதாரண டைரி இல்லப்பா. இது என்னோட ரொம்ப இம்பார்ட்டன்டான டைரிப்பா. இதுல நான் எல்லா இம்பார்ட்டன்டான புது இன்வென்ஷனோட ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். இது யார் கைக்கும் கிடைக்க கூடாதுப்பா. அதனாலதான் இத நான் என் கூடயே வச்சிருக்கேன். அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப கவனமா கேளுங்க. அப்படி என்ன முக்கியமான ஃபார்முலா இதுல எழுதி வச்சிருக்கீங்க? அட என் தம்பி, என் நண்பா, ஃபார்முலா என்னன்னு காட்டட்டுமா? பாருப்பா. ஐயோ பா, இது எப்படி காணாம போச்சு? அட என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, இதுக்கு பேரு தான்பா ஃபார்முலா. என்னால எப்ப வேணாலும் எதை வேணாலும் மாயமாக்க முடியும், எதை வேணாலும் தயார் பண்ண முடியும். இங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப பத்திரம். வேற யாராவது பார்த்தாங்களா நம்மள பின்தொடர்ந்து வந்துட்டு வாங்க. பார்த்தா இல்ல, பார்த்துட்டோம். நான் இந்த டைரியை எடுத்துட்டு போறேன். எனக்கு இந்த டைரி வேணும். அட இவங்க எல்லாம் யாருப்பா? அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், ஓபன் டெமோ எல்லாம் காட்டாதீங்கன்னு. இப்ப நான் யாருங்கிறது உங்களுக்கு சொல்றேன். என் பேரை கேட்டா பிரான்சஸ் சும்மா அதிரும். அத கொடுத்துரு. இந்த சிங்கத்தோட புரியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம். அதாவது ஏன் பாசிபிள். என்ன நண்பர்களே, இளநிய பத்தி இந்த டைரியில எழுதி இருக்கீங்களா? தைரிய புடிக்கிட்டு வாங்க, போங்க. சார், அவர் பாரிஸோட மிகப்பெரிய தான் ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை காத்து கொடுத்துட்டீங்க. யூ ஆர் கிரேட். வாங்க சார், வந்து எங்க கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஃப்ரீ. ஏப்பா மோட்டோன்னு பிரச்சனை பண்ணது பெரிய டானி கிட்டேப்பா. அவங்க கண்டிப்பா விட மாட்டாங்க, துரத்திட்டு வருவாங்க. நானா அட ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. இதுல என்ன நல்ல விஷயம்னா, நம்ம ஒட்டுமொத்த பாரிஸையும் சுத்தி பார்த்துட்டோம். இப்ப நம்ம அடுத்த எந்த நாட்டுக்கு போலான்னு ரூமுக்கு போய் உட்கார்ந்து நிதானமா யோசிப்போம். என்ன சொல்றீங்க? வாங்க. அட ஆமா, சயின்டிஸ்ட் எங்க? சயின்டிஸ்ட் ஓஹோ, டைரி கிடைச்சிருச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. ஆஹா, ஹெல்மெட்டா? ஹெல்மெட் இருக்கு, நீ ஏன் முன்னாடியே சொல்லல? நாங்க ரோட்ல மூச்சு வாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஹெல்மெட்னால எப்பவுமே எனக்கு அடிதப்பா விழுந்துகிட்டே இருக்கு. இனிமே இத என்கிட்ட வச்சுக்கவே கூடாதுப்பா. ஆமாப்பா. ஹலோ, ஆர் யூ மோட்டு பத்லு? எஸ், மேட்டர் சொல்லுங்க சார். சிட்டி மேயர் உங்க தைரியத்தை பத்தி கேள்விப்பட்டாரு. அவரு உங்களை ஒரு ஸ்பெஷல் ஈவென்ட்ல ஹானர் பண்ண விரும்புறாரு. நீங்க தயவு செஞ்சு எங்க கூட வர முடியுமா? எஸ் எஸ், we will. கண்டிப்பா நாங்க வரோம். ஜெய் ஹோ. பத்ரு, இங்க பாத்தியா? வாடா வாடா, சீக்கிரம் வாடா. ஹலோ, நைஸ் மீட்டிங் யூ. நான் தான் இந்த சிட்டியோட மேயர். நீங்க டான் ஆங்கிலிக்கல்ல குப்பை வண்டியில போட்டு பார்சல் பண்ணிட்டீங்க. அத கேட்டு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இனிமே இந்த மக்களுக்கு தொல்லை இல்ல. ப்ளீஸ், நீங்க எல்லாரும் 55வது ஃப்ளோர்ல போய் வெயிட் பண்ணுங்க. நான் இன்னும் சில விருந்தாளிகளை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க பால்கனில நின்னு இங்க சுத்தி பாருங்க. அங்க இருந்து பார்த்தா இந்த பாரிஸ் புறா வியூ ரொம்ப சூப்பரா இருக்கும். தேங்க்யூங்க, சூப்பருங்க, தேங்க்யூ.
என்னது இது? ஆமா, என்ன இங்க யாரையுமே காணோம். சரி வாங்க கீழே போகலாம். வாங்க. இந்த லிஃப்ட் வேற மேலே வரவே மாட்டேங்குது. இது ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்கு. வா. நான் தான் உங்க அன்பான மேயர், அதாவது டான் ஹெட்லி பேசுறேன். நீங்க கீழே வரணும்னு ஆசைப்பட்டோம், அந்த டைரியை கீழே தூக்கி போடுங்க. அந்த டைரி கீழே வந்தா இந்த லிஃப்ட் மேல வரும். முடியாதுடா. என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அந்த டைரியை என்னால கீழே தூக்கி போடவே முடியாதுடா. டேய், உன்கிட்ட லிஃப்ட் இருக்குன்னா எங்க டாக்டர் ஜட்கா கிட்ட ஃப்ளையிங் ஹெல்மெட் இருக்குடா. ஹெல்மெட் இருக்கு. இப்பயே கீழே வர இரு. யோ சயின்டிஸ்ட், உடனே அந்த ஹெல்மெட் ஏரியா. அடங்கு புறானு. என்ன டக்குன்னு பதுங்குறீங்க? என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, இந்த ஹெல்மெட்னால எனக்கு எப்போ அடி விழுது. அதனால தான்ப்பா நான் அந்த ஹெல்மெட் இப்ப நான் கொண்டு வரலப்பா. என்ன நம்பு, மன்னிச்சிருப்பா. அடாடாடா, சயின்டிஸ்டுக்கு என்ன அறிவு பாருங்களேன். இப்ப மட்டும் உங்களால தப்பிக்க முடியுமா? சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். நீ எங்க இருக்க? எங்க இருக்க? பில்டிங் கீழே தான் இருக்க. டைரிய தூக்கி போடுங்க, புடிச்சுக்கிறேன். அன்பான நண்பர்களே, டைரிய தூக்கி போடுங்க. போட முடியாது, போடா. நாங்க படிக்கட்டு வழியா இறங்கி கீழே வரோம். இங்க படிக்கட்டு கொண்டு இருக்குமே, எங்க? நண்பர்களே, இந்த பில்டிங்க பாம்பு வச்சு இடிக்க போறாங்க. அதனால தான் படிக்கட்டெல்லாம் உடைஞ்சிருக்கு, புரியுதா? ஒரே ஒரு லிஃப்ட் மட்டும் தான் ஓடுச்சு, அதையும் நான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். மொட்டை மாடியில தான்ப்பா பாம்பு வச்சிருக்காங்க. எங்க அது? இப்ப என்னையா பண்றது? என்ன ஆனாலும் சரி, அந்த டைரியை நம்ம கொடுக்கவே கூடாது. ஆனா வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யுதுன்னு உனக்கே தெரியும்ல. பாத்துலோ, ஏதாவது ஒரு ஐடியாவை சொல்லிடுறா. சீக்கிரமா சொல்லு. ஐடியா, அங்கே பாரு மோட்டோ, பெரிய தார்பாய் இருக்கு. இத வச்சு பேராசூட் ரெடி பண்ணிட்டு நாம அப்புறம் ஜிகி 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 பறந்து கீழே போயிடலாம். வாங்க. அமைதி, எங்கடா போகுது? நிக்காம நான் ஸ்டாப்ல போய்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? என்னடா திடீர்னு சுத்துது? சிங்கம் சார், ஏதாவது பண்ணுங்க. இப்ப என்னடா பண்றது? போட்ட பிளானும் வீணா போச்சு. சும்மா இந்த வேடிக்கை காட்டுறதை விட்டுட்டு தோல்வியை ஒத்துக்குங்க. டைரிய தூக்கி போடுங்க. முயற்சி பண்றவங்களுக்கு தோல்வி என்னைக்குமே இருக்காது. சிங்கம் சார், இந்த தடவை உங்களோட ஹெல்ப் தான் எங்களுக்கு தேவை. நல்லா கேளுங்க. ஓ அப்படியா? ஐ வில் ட்ரை. ஹலோ மை டியர் தேங்கா, இது எங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்து. வாங்க வாங்க. அடங்க அப்பா, அத வச்சு அப்படிப்பா கீழே வராங்க. இது என்ன புதுசா இருக்கு? இத எப்படி செஞ்சீங்கப்பா? ஐயப்பா, இது ஒன்றும் இன்வென்ஷன் இல்ல. இது எப்படி வந்தது? கண்ணா, இது எங்களோட டேலண்ட் கண்ணா. இன்னொரு டேலண்ட் இருக்கு. அது என்னன்னு காட்டவா? உங்களை அடிச்சு துவைக்கிறதுடா. எங்களை எப்படி துவைக்க போறீங்க? இதோ காட்டிடுறேன். இந்த வாங்கிக்க. ஏய், அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இதுல உட்காருங்கப்போ. ஆமா. வாங்க.
தேங்க்யூ மிஸ்டர் மோட்டோ நீங்க ஒரு பெரிய டானை புடிச்சு கொடுத்துட்டீங்க நாங்க இவனை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம் ஜெய் ஹோ ஆமா சயின்டிஸ்ட் இந்த ஹெலிகாப்டர் எங்க இருந்து வந்துச்சு என்கிட்ட ஹெலிகாப்டரோட ரிமோட் எப்பவோ கூடவே இருக்கும்பா ஜஸ்ட் ரிமோட் அமுக்குனதும் ஹெலிகாப்டர் வந்துருச்சு மேல நாம எல்லாரும் மொட்டை மாடியில மாட்டிக்கிட்டு இருந்தோம்ல கீழே இறங்க முயற்சி பண்ணோம் பாராசூட் கட்டிட்டு குதிச்சோம் படிக்கட்டுல இறங்கி நானே மாட்டினேன் அப்பெல்லாம் கொண்டு வராத இந்த ஹெலிகாப்டர் மட்டும் தனியா வர்றதுக்காக கொண்டு வரேன்னா அட என் உயிர் நண்பர்களே உடன்பிற சகோதரர்களே எனக்கு ஏன்பா இப்படி தோணுது இப்ப நீங்க எல்லாரும் என்ன அடிக்க போற மாதிரியே இருக்கு Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.